தேசிய நெடுஞ்சாலையில் மண் சரிவு அபாயத்தை தொடர்ந்து அடைக்கப்பட்டிருந்த மூணார் பழைய மூணார் சாலை போக்குவரத்திற்கு திறந்து கொடுக்கப்பட்டுள்ளது. டெக்னிக்கல் கமிட்டியின் சிபாரிசை தொடர்ந்து ஒரு பகுதி வழியாக வாகனங்கள் கடந்து செல்ல மாவட்ட நிர்வாகம் அனுமதி கொடுத்துள்ளது. மீண்டும் மழை அதிகரித்தால் சாலை அடைக்கப்படும் என்றும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மண் சரிவு ஆபத்து முழுமையாக நீங்கவில்லை என்ற போதும் போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்காக தற்போது ஒன்வே வழியாக வாகனங்கள் கடத்திவிடப்படுகிறது. அடிமாலி பகுதியில் இருந்துள்ள வாகனங்கள் தேசிய நெடுஞ்சாலை வழியாக நேரடியாக மூணார் டவுனுக்கு அனுமதிக்கப்படும். மாட்டுப்பட்டி மறையூர் பகுதியில் இருந்துள்ள வாகனங்கள் தேவிகுளம் சாலையில் சிறிய பாலம் வழியாக கடந்து புதிய பாலம் கடந்துதான் அடிமாலிக்கு செல்ல வேண்டும். போக்குவரத்து கட்டுப்படுத்த காவலர்கள், மோட்டார் வாகனத்துறை, தேசிய நெடுஞ்சாலை அத்தாரிட்டி போன்றவர்களின் சிறப்பு கண்காணிப்பு இங்கு ஏற்படுத்தப்படும். சாலையின் இரண்டு பக்கங்களிலும் பாரிகேடுகளும் முன்னறிவிப்பு பலகைகளும் வைக்கப்படும். மண் சரிவு ஏற்பட்ட பகுதியில் வாகனங்கள் நிறுத்துவதற்கோ பயணிகள் வாகனங்களில் இறங்குவதற்கு அனுமதி இல்லை. ஆபத்து அதிகரித்தால் இந்த பாதை உடனடியாக தடை செய்யப்படும். மத்திய காலநிலைத்துறையின் ஆரஞ்சு அல்லது ரெட் அலர்ட் அறிவிக்கும் நாட்களில் இந்த பகுதியில் போக்குவரத்து முழுவதுமாக தடை செய்யப்படும் என்றும் மாவட்ட ஆட்சிக்கூடம் அறிவித்துள்ளது. நியூஸ் பியூரோ, மூணார்.